அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே இனிமேல்ட்டு நாம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கணக்குகள் எல்லாமே நாம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். மொத்தமாக இந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடாக நம்ம ஒரு 10 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10 கிளாஸஸையும் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் புக் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்டை கோ த்ரூ பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் 2019 இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஆப்டிடியூட் கணக்குகளை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே 25 out of 25 தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். சரிங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 25 out of 25 நம்ம எடுக்கணும்னா அந்த சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணோம். இது எல்லா டாப்பிக்குமே இதை நம்ம பண்ணியிருக்கணும். ஏன்னா சம்ஸ் சில சமயம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால எளிமையாக அந்த கணக்குகளை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு அந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு 3 நம்பர் இருக்கு. 2, 4, 6 அப்படின்னு சொல்லி 3 நம்பர் இருக்கு. 2, 4, 6. இந்த 2, 4, 6க்கு நான் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க போறேன், ஹச்சிஎஃப்பும் நான் கண்டுபிடிக்க போறேன். நம்ம எப்போதுமே எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டா மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். இது இல்லாமையும் நம்மளால எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் ஹையர் ஆர்டர்ல நம்ம மனக்கணக்கா நம்ம சால்வ் பண்றது. இது நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் ஹச்சிஎஃப் போடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்கே லைட்னிங் ஸ்பீடில் நீங்க ஆன்சரை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படின்றது 1 hour தான் இருக்கும். அந்த 1 hourக்குள்ள 100 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஞ்சம் எல்லா டாப்பிக்குமே இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸை நம்ம லேர்ன் பண்ண சொல்லுவோம். வேற இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கட்டாயமா 25 out of 25 நம்ம எடுத்தாகணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். பட் இங்க நமக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றதால நம்மளுடைய மெயின் எய்ம் 25 out of 25 எடுக்கணும் அப்படின்றது தான் இருக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்டை லேர்ன் பண்ணுங்க. நம்ம சம்ம ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்டுக்குள்ள நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்றத உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ 2, 4, 6 இந்த நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 3 நம்பருமே ஒரு ஸ்மால் நம்பரால டிவைட் ஆகணும். அது மாதிரி ஒரு நம்பரை நம்ம எடுக்கலாம். 2 இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ம் டிவைட் ஆகும், 4ம் டிவைட் ஆகும், 6ம் டிவைட் ஆகும். இது எத்தனை டைம் போகும்னா 1, 2, 3. இப்போ எல்சிஎம்முக்கு இதை எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஹெச்எஸ் இன்டூ ஆர்ஹெச்எஸ், இதுதான் பேட்டர்ன் எல்சிஎம்க்கு. இதே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எல்ஹெச்எஸ் மட்டும்தான். ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ், ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ், எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் இன்டூ ஆர்ஹெச்எஸ். இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா உங்க நோட்ல நீங்க எழுதிங்க. எல்சிஎம் நாம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரதையும் ரைட் ஹேண்ட் சைடு வரதையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 3 are 6, 6 into 2 12. எல்சிஎம் 12 அப்படின்றது ஆன்சர். இதே ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வெறும் எல்ஹெச்எஸ்ல என்ன வருதோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஹச்சிஎஃப்க்கு. ஸோ இந்த 3 நம்பருக்கான ஹச்சிஎஃப் என்னன்னா 2, எல்சிஎம் 12 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி தான் நம்ம டா ஷேப்ல பிராக்கெட் போட்டு இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் சால்வ் பண்ணுமானா கிடையவே கிடையாது. நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த 2, 4, 6 இருக்கு இல்லைங்களா, இதுல எது பெரிய நம்பரு? 6. இந்த 6ன்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த 6 அப்படின்றது கம்ப்ளீட்டா 2 டிவைட் பண்ணும். இந்த 6 அப்படின்றது 4 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணது. ஏன்னா 2/3 அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 6 இன்க்ரிமெண்ட் பண்ணும். 6 இன்க்ரிமெண்ட்னா என்னது? 6 into 2 என்ன வரும்? 6 into 2 12 இல்லைங்களா? இப்போ 12 4 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுமா அப்படின்னா எஸ், கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணும். அப்போ 12 தான் இந்த சம்முக்கான எல்சிஎம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை நம்ம சூஸ் பண்ணோம். அந்த பெரிய நம்பர் கொடுக்கப்பட்ட எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுதா, கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பர் தான் ஆன்சர். அப்படி அந்த பெரிய நம்பர் கம்ப்ளீட்டா மிச்ச நம்பரை டிவைட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த பெரிய நம்பரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி நாம டெஸ்ட் பண்ணோம். எல்சிஎம் நம்ம ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் LCM is always greater than HCF.
எந்த ஒரு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா எல்சிஎம் தான் வந்து ஹெச்சிஎஃப் விட கிரேட்டரா இருக்கும். இது வந்து முக்கியமான ஒரு நோட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்முலாஸை நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா ஹெச்சிஎஃப். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். அந்த டூ நம்பர்ன்றது எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். We can assume like A and B are the two number. அதாவது ஒரு ஏன்றது ஒரு நம்பர், பின்றது ஒரு நம்பர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். A into B. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா LCM into HCF க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ஃபார்முலா வந்து ஃபிராக்ஷன் ரிலேட்டடா வரக்கூடிய ஃபார்முலா. இப்போ ஃபிராக்ஷன்னா என்னது? ஒரு நியூமரேட்டர் இருக்கணும், ஒரு டினாமினேட்டர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து ஒரு ஃபிராக்ஷன். மேல A இருக்கும், B வந்து கீழே இருக்கும். இந்த ஏவும் பியும் ஏதாச்சும் ஒரு நம்பரா இருக்கும். இப்போ மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். இந்த பேட்டர்ன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 3 ஃபிராக்ஷனை கொடுத்துட்டு உங்களை எல்சிஎம் கேட்குறாங்க இல்லை ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்சிஎம் கேட்குறாங்க, ஒரு ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஃபார்முலா வந்து எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். இந்த நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை டினாமினேட்டர் ஆஃப் ஹெச்சிஎஃப். டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கேட்டால் இப்படி இந்த ஃபார்முலா. இதே ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃபிராக்ஷன் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்படியே உல்டா பண்ணிக்க வேண்டியதான். ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃபிராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப், டினாமினேட்டருக்கு எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன் கேட்குறாங்கன்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம், டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப். ஓகே, நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். தென் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து நாம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நாம இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக்ல இருக்கக்கூடிய கணக்குகளை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the LCM of two numbers is 6 times their HCF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்சிஎம் வந்து 6 மடங்கு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஈக்குவேஷனா மாத்துங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6 into HCF அப்படின்றத ஒரு ஈக்குவேஷனா நம்ம மாத்தியாச்சு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? if the HCF is 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. HCF வந்து 12. நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாம டிரைவ் பண்ண இந்த ஈக்குவேஷன் படி எல்சிஎம் அப்படின்றது 6H அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அப்ப 6 into 12. அப்ப எல்சிஎம் வந்து 72 அப்படின்றது எல்சிஎம் ஓட வேல்யூ, ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ வந்து 12. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 36. எப்போலாம் இந்த ஒன் ஆஃப் த நம்பர், எனி 2 நம்பர் அது மாதிரிலாம் கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னா ஏ பி, அதாவது ஒரு நம்பர் ஏ இன்னொரு நம்பர் பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பி தான் நம்மளே கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒன்று படித்தோம், ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு LCM into HCF அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அந்த ஃபார்முலால நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். A into B is equal to LCM into HCF. A ஓட வேல்யூ வந்து எவ்வளோனா 36, B தெரியாது அதான் நம்மள கேட்குறாங்க. LCM வந்து 72, தென் HCF வந்து 12. இந்த இடத்துல இந்த 36 வந்து கீழே இந்த டினாமினேட்டருக்கு வந்துடும். 12 டேபிளில் இது 1 டைம் போகும், 36 வந்து 3 டைம்ஸ். தென் 3 டேபிளில் இதை 1 டைம் கேன்சல் பண்ணலாம். தென் இங்கே 24 அப்படின்னு உங்களுக்கான ஆன்சர் வரும். அப்போ இன்னொரு நம்பர் வந்து 24, அதாவது பியோட வேல்யூ வந்து 24. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து A 24 அப்படின்றது இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ வந்து நான் 1 by 1 நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நான் சால்வ் பண்ணேன். சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண உங்களால் வந்து இந்த சம்மை மனக்கணக்காகவே சால்வ் பண்ண முடியும். அது அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னா நிறையா சம்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போ போன சம்முக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்முலா தான் இந்த சம்முக்கும் யூஸ் பண்ணோம். பட் போன சம்மில் வந்து சின்னதாக ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றணும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருந்துச்சு. இந்த சம்மில் அந்த ட்ராப் கூட இல்லை, டைரெக்டாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers A into B is equal to LCM into HCF, அதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம HCF ஓட வேல்யூ வந்து 11, LCM ஓட வேல்யூ வந்து 693, அப்புறம் A into B அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா. இதுல வந்து ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 77 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ B வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 77 வந்து இந்த இடத்துல இருந்து
கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். அதாவது ஏ இருக்க இடத்துல 77 இன்டூ பி அப்படின்னு சொல்லி இருந்துருவோம். இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது 77 வந்து கீழே டினாமினேட்டருக்கு அது வந்துடும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 11 டேபிள்ல இது 1 டைம் போகும், இது 7 டைம் போகும். தென் 7 டேபிள்ல 7 9s are 63, அப்போ 9 டைம் வரும். இங்க வந்து 6 வந்து பேலன்ஸ் இருக்கும். 63 வந்து அகைன் 9 டைம்ஸ் வந்து போகும் 7 டேபிள்ல. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 99. செகண்ட் சம்முக்கான ஆன்சர் வந்து 90. இப்போ இந்த சம்மை நீங்க படிச்சீங்கன்னா ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM வந்து உங்களை கேட்பாங்க. இந்த மாதிரியான சம்ல வந்து நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அது என்னன்னா, கொஸ்டின்ல HCF அண்ட் LCM ஓட ரேஷியோ கேட்கறாங்களா இல்ல அப்படியே உல்டாவா LCM அண்ட் HCF ஓட ரேஷியோ கேட்கறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம கவனமா படிக்கணும். ஏன்னா இப்ப LCM அண்ட் HCF கேட்கிற இடத்துல நம்ம ஆன்சரை வந்து HCF அண்ட் LCM அப்படின்றத கொடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். அதனால வந்து இந்த சம்ல HCF அண்ட் LCM தான் கேட்கறாங்க. தென் எந்த ரெண்டு நம்பர்ன்றத நோட் பண்ணுங்க. 7 and 13. 7 and 13 இது ரெண்டுமே வந்து நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு காமனான ஒரு நம்பரால இந்த ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகாது. அப்ப என்ன அர்த்தம், HCF வந்து 1, இது ரெண்டுக்குமான HCF வந்து 1. LCM வந்து என்னன்னா 7 into 13 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கீங்க. 7 into 13 வந்து 91 வந்து உங்களுக்கான ஆன்சரா வரும். இப்போ கொஸ்டினை படிங்க. HCF அண்ட் LCM தான் கேட்கறாங்க. HCF எவ்வளோ, 1:91, அதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். இதே இந்த இடத்துல LCM and HCF கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா அப்படியே உல்டாவா 1:91 போட்ட இடத்துல 91:1 அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இந்த இடத்துல 1:91, A is your answer. ஃபோர்த் சம் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, LCM ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் நம்பர், 3 வெவ்வேறு நம்பருக்கான LCM வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, which of the following cannot be the HCF அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. LCM வந்து 120 தான், HCF எந்த நம்பர் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த சம்மை வந்து நீங்க நிறைய ஸ்டெப்பை யூஸ் பண்ணியும் நீங்க சால்வ் பண்ணலாம். எளிமையா ஆப்ஷனை வச்சு இந்த சம்மை நம்மளால சால்வ் பண்ண முடியும், ஆட் மேன் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இப்போ இந்த இடத்துல 120 வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி டிவைட் ஆகுற நம்பர் வந்து உங்களுக்கான ஆன்சரா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த நம்பர் டிவைடே ஆகலையோ அதுதான் உங்களுக்கான ஆன்சரா வரும். இந்த இடத்துல 8 வந்து கம்ப்ளீட்டா 120ஆல டிவைட் ஆகும். தென் 12 வந்து கம்ப்ளீட்டா 120ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 12 into 10 வந்து 120. தென் 24மே வந்து 120ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அப்ப எது டிவைட் ஆகாதுன்னா இந்த 35 தான் வந்து டிவைட் ஆகாது. ஆட் மேன் அவுட் படி டி வந்து உங்களுக்கான ஆன்சர். இந்த மாதிரி சம் எல்லாத்தையுமே ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுங்க. அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுமே இதால டிவைட் ஆகுதா, கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. எந்த ஆப்ஷன் டிவைட் ஆகலையோ அதுதான் உங்களுக்கான ஆன்சர். இது ஃபோர்த் சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 35. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிஃப்த் சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சம். இந்த மாதிரியான சம் எல்லாத்தையுமே ஒரு ரிமைண்டர் கான்செப்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிமைண்டர்னா நம்ம நம்பர் சிஸ்டம்ல வந்து ஒரு ரிமைண்டர் தியரம்னு ஒன்று படிப்போம், அதோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து LCM and HCFல வரக்கூடிய ஒரு ரிமைண்டர் சம். இதுல வந்து ஒரு 3 டைப் இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் வந்து கொடுக்கப்பட்ட அந்த நம்பர்ஸ் வந்து சேம் ரிமைண்டரை லீவ் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைப்பா வச்சுக்கோங்க. செகண்ட் டைப்ல வந்து டிஃப்ரெண்ட் ரிமைண்டரை 3 நம்பர் வந்து விடுது அப்படின்றது செகண்ட் டைப். தேர்ட் டைப்ல வந்து 2 நம்பர் ஒரே ரிமைண்டரையும் 3வது நம்பர் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், இது மாதிரியான கான்செப்ட்ல வரக்கூடிய ரிமைண்டர் சம்ஸ். இதெல்லாம் இந்த 3 டைப்பையுமே வந்து சேம் அப்ரோச்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்றதுக்கு நான் ஃபிஃப்த் சம்ம AB அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் இப்படி கொடுத்துட்டாலே நம்ம கண்டுபிடிக்க போறது HCF தான். அண்டர்லைன் பண்ணிட்டு HCF வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்துல. which on dividing 1657 அப்புறம் 2037 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பருமே வந்து 6 and 5 அப்படின்ற இந்த 2 ரிமைண்டரை வந்து விடுது. இதை வந்து அப்படியே நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். எப்படின்னா 1657 அப்புறம் 2037 இது வந்து முறையே எந்த ரிமைண்டரை விடுதுன்னா 6 and 5. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 6, செகண்ட் நம்பர் வந்து 5. இதை வந்து அப்படியே வந்து நாம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1561, அதாவது 1651 அப்படின்றது ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சரா வரும். செகண்ட் நம்பருக்கான ரிமைண்டர் வந்து 5. ஸோ இந்த 5ஆல இதை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்போ 2302, அதாவது 2032 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சரா வரும். 2 நம்பருக்குமே நாம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கான ஒரு ஆன்சரா வரும். பட் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவோம்.
இந்த ரெண்டு நம்பருமே காமனா 2ஆலையும் டிவைட் ஆகாது, 3ஆலையும் டிவைட் ஆகாது, 5ஆலையும் டிவைட் ஆகாது, 7மே ஒரு மல்டிபிளா இருக்காது, 9, 11 இது மாதிரி வந்து எந்த ஒரு நம்பருமே இது ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ணாது. அப்புறம் எப்படி நம்மளால HCF கண்டுபிடிக்க முடியும்? இது வந்து ஒரு tedious-ஆன ஒரு ஸ்டெப். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்க பாருங்க, 95 இருக்கு, 381 இருக்கு, 127 இருக்கு, 254 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு நம்பருக்குமான சப்ட்ராக்ஷனை வந்து நம்ம எடுக்கணும். 2032 1651 இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து 381 அப்படின்னு சொல்லி நமக்கான ஆன்சரா கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஆப்ஷனுக்கு நீங்க வந்தீங்கன்னா சியை நீங்க எடுத்தீங்கன்னா 127 அப்படின்னு வரும். இதோடைய மல்டிபிள் 127 into 2 பாருங்க வராது. 127 into 3 நீங்க பண்ணீங்கன்னா 1 டைம் வரும். இங்க 2, 6, 8 அப்புறம் 381 அப்படின்னு சொல்லி வரும். 127 into 3 வந்து 381. அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து 381, இதுவும் 381. அதாவது 127 உடைய மல்டிபிள், தேர்ட் மல்டிபிள் 127 into 3 வந்து 381 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 127 தான். இப்படி நாம எளிமையா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாம நம்ம HCF எடுத்தோம்னா நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி ரொம்ப நேரம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரிமைண்டர் எவ்வளோ ரிமைண்டர் விடுதோ அதை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்த ஆன்சர் ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஆன்சரை நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ஷன் ABCDலேருந்து ஆன்சரை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மெத்தடை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிங்க இந்த மாதிரியான ரிமைண்டர் கான்செப்டுக்கு. இப்போ இந்த சேம் ரிமைண்டர் கான்செப்டை வந்து உங்களுக்கு நான் ஹோம் ஒர்க்காக நான் வந்து தரேன். இந்த சம்மை எப்படி போடணும் அப்படின்றதை நான் சொல்லிடுறேன். இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1356, 1868, 2764 அப்படின்னு. இது 3 நம்பரையுமே இந்த 12ஆல வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆன்சர் கிடைக்கும். அந்த 3 ஆன்சரையுமே வச்சு அதோடைய அந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி அப்புறம் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து நீங்க சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க. சரியான ஆப்ஷனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்முமே ஒரு எளிமையான ஒரு சம் தான். போன சம் நான் எப்படி சால்வ் பண்ணேனோ அதே மாதிரி உங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த சம் வந்து 2 numbers are in the ratio of 3:5. இது வந்து 35ல 3:5 and their LCM is 300 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. LCM வந்து 300. அந்த 2 நம்பரை வந்து 2 நம்பரை அப்படியே கொடுக்காம ரேஷியோவா வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது மாதிரியான சம் எல்லாத்தையுமே வந்து நீங்க A and B வந்து x அதாவது 3x 5x அப்படின்னு வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படியெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதை வந்து நீங்க பார்த்த மாத்திரத்துல எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். LCM வந்து 300 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது A வந்து 3x, B வந்து 5x அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 300 3ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 300 3ஆல டிவைட் பண்ணோம்னா 100 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ஆன்சர். அப்புறம் என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ 300 மறுபடியும் 5ஆல டிவைட் பண்ண போறோம். இங்க வந்து 60 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 100 and 60 அப்படின்றது ஆன்சர். இது எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரும். ஆப்ஷன் B வந்து 60 and 100 இது மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து LCM கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணும். இதே LCM பதிலா HCF கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை வந்து பண்ணும். இங்க நம்ம டிவைட் பண்ணோம், HCF கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணும். இதுதான் வந்து ஒரு ஷார்ட் கட். இந்த மாதிரியான சம் எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் கட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒன்றும் இல்லை, LCM ரேஷியோ அப்படின்னா இப்போ நான் பண்ண மாதிரி டிவைட் பண்ணுங்க. HCF ரேஷியோ அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். 7th சம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சம். இது மாதிரியான சம் எப்படி கேட்டாலும் சரி, ஒரு டிராஃபிக் லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைம்ல பிளிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ஒரு கோயில்ல பெல் வந்து இந்த இன்டர்வல்ல அது ரிங் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இது மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி ஒரே மெத்தட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த மெத்தடை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் பார்க்க கொஞ்சம் பெருசா தெரியலாம், பட் எளிமையா நம்மளால சால்வ் பண்ண முடியும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 போன் இருக்கு. காலை 5 மணிக்கு 5 AM, இது வந்து ரொம்ப முக்கியம். 5 AM அப்படின்றத தனியாக எழுதிங்க. காலைன்றதால AM அப்படின்னு போட்டிருக்கேன். 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். எல்லா போனுமே ஒன்னா ரிங் ஆகுது. பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், முதல் அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், அப்புறம் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது தனித்தனியா அடிக்கலாம். இப்ப ஃபைனலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். 5 மணி காலில் அடிச்ச மாதிரி எப்போ வந்து மறுபடியும் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை என்ன பண்ணோம்னா இங்க வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20 நிமிஷம், அதை எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து செகண்ட் வந்து 30,
தேர்டு வந்து 40, அப்புறம் 50. இந்த 4 நம்பருக்கும் நாம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த ஆன்சரை வந்து 60ஆல டிவைட் பண்ணும். ஏன் 60ஆல டிவைட் பண்றோம்னா நமக்கு இப்ப கிடைக்க போற ஆன்சர் வந்து மினிட்ஸ்ல இருக்கும். மினிட்ஸ்ல இருக்கிறத ஹவருக்கு மாத்தணும். அப்புறம் 5 AM இருந்து எவ்வளவு மணி நேரம் வருதோ அவ்வளவு மணி நேரம் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 2 டேபிளால இதை வந்து எல்சிஎம் எடுக்க போறேன். 10, 15, 20, அப்புறம் 25 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் நான் என்ன பண்றேன், 2 டேபிளால வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். இங்க 5, 15, 10, 25 இது மாதிரி வந்து கிடைக்கும். தென் 5 டேபிளால மறுபடியும் நான் வந்து எல்சிஎம் பண்றேன். 1, 3, 2, 5 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி எல்ஹெச்எஸ், இது வந்து எல்ஹெச்எஸ், அப்புறம் ஆர்ஹெச்எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான எல்சிஎம் வேல்யூ வந்து கிடைச்சிரும். இப்போ 3 2s are 6, 6 5s are 30, 6 5s are 30, 30 into 2 வந்து 60, 60 into 2 120, 120 into 5 வந்து 600 அப்படின்றது வரும். நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன் 600 அப்படின்றது மினிட், 600 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. பட் நமக்கு ஆன்சர் எதுல கேட்கறாங்கன்னா ஹவர்ல தான் கேட்கறாங்க. அப்போ மினிட்ஸை ஹவரா மாத்தணும். ஹவரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டேன்னா மினிட்ஸ் ஹவரா மாறிடும். இப்போ ஒரு 0 கேன்சல் ஆகும். 6 டேபிள்ல 10 டைம்ஸ் வந்து என்னால 60 வந்து டிவைட் பண்ண முடியும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 10 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. கொஸ்டின்ல முதலையே நம்ம ஒன்று நோட் பண்ணி வச்சிருந்தோம். 5 மணிக்கு, அதாவது 5 AM போனோம் ஒன்னா ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் 5 AM. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு எல்லா போனும் மறுபடியும் ரிங் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணுவோம்னா 5ல இருந்து ஒரு பிளஸ் 12 ஹவர்ஸ் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 5 AM வந்து 5 PMனு வரும். அதுல இருந்து ஒரு 2 கழிங்க PM, 3 PMக்கு வந்து மறுபடியும் வந்து எல்லா போனுமே ஒன்னா ரிங் ஆகும். ஏன்னா இந்த 5 AMல இருந்து பிளஸ் 10 ஹவர்ஸ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் வந்து 3 PM அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ வந்து லாஸ்ட் சம், அது வந்து ஃபிராக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சம். இது கொஸ்டின்ல எல்சிஎம் அப்படின்ற அந்த வேர்டு இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும். இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்சிஎம்க்கு பதிலாக HCF நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு HCF, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்முக்கு நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 1524 அப்படின்றது 1524. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 1 5 1 2. இப்போ வந்து LHS into RHS 2 2 5s are 10, 10 2s are 20, 20ன்றது எல்சிஎம்மா வரும். நியூமரேட்டருக்கான எல்சிஎம் வந்து 20. இப்போ டினாமினேட்டருக்கான HCF வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். அதாவது 3 6 9 27. இதுக்கான HCF வந்து காமனான ஒரு மல்டிபிளை சூஸ் பண்ணுங்க. அது வந்து 3 1 2 3 9. இங்க வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வந்து உங்களுக்கான HCF வரும். 20/3 வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். A 20/3 is your answer. இது மாதிரி தான் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். இதை ரொம்ப ஷார்ட்கட்லயும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் எக்ஸாமுக்கு கம்மி டைம் இருக்கிறதால உங்களை நான் குழப்ப விரும்பல. அதனால வந்து இந்த மாதிரி மெத்தடே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரொம்ப ஒரு எளிமையா இருக்கும் உங்களுக்கு. தென் இந்த வீடியோல நான் வந்து TNPSC எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட LCM HCF டாபிக்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான சம்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்ல ஆப்டிடியூடுக்கு சால்வ் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நீங்க LCM HCF கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, போயிட்டு உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுங்க 2019 இன்னைக்கு வரைக்கும். அதுல LCM அண்ட் HCF டாபிக் எப்படியெல்லாம் கொஸ்டின் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.